ஹலோ, திஸ் இஸ் பானுபாட்டி. இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்ல போகிறேன். சின்ன கதை சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கும். தெரியும், இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க. குபேரன்னு காட் ஆஃப் வெல்த் இருந்தார் தேவலோகத்தில். அவருக்கு ரொம்ப அகம்பாவம். அவர் என்ன பண்ணார், ஒரு தடவை சிவபெருமான்கிட்ட போய் பார்வதி தேவிட்டையும் போய் என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் இன்றைக்கி சாப்பிட வரணும் டின்னருக்கு அப்படின்னு சொன்னார். சிவபெருமானுக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சது, இவர் அகம்பாவத்தை அடக்கணும் அப்படின்னு நினச்சார். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளை கணேசனை கூப்பிட்டு நீ போய் இவர் அரண்மனை போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. அவருக்கு தெரியும் கணேசன் எப்படி இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணுவார்னு. கணேசன் அவரோட போனார். அரண்மனையெல்லாம் சுற்றி காண்பித்து உணவு கூடத்துக்கு கொண்டு வந்தார். உணவு கூடத்தில் விதவிதமான பதார்த்தங்கள், வடை என்ன, பாயசம் என்ன, சித்திரான்னங்கள் என்ன, எல்லாமே இருந்தது. மோதகம் என்ன, அவருக்கு பிடிச்சது எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டார். சாப்பிட வேலைக்காரர்கள் கொண்டு வர எல்லாமே தீர்ந்து போச்சு. வேலைக்காரர்கள்ட்ட இன்னொருக்கான்னு கேட்டார். இல்லை, எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இவர் எனக்கு இன்னும் பசிக்கிறது. நான் குபேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேலைக்காரர்கள் கையெல்லாம் வலுவிழந்து போச்சு. அப்போ குபேரன் என்ன பண்ணார், திரும்பி ஓடினார் சிவபெருமான்கிட்ட. தன்னுடைய தப்பை உணர்ந்து, இப்போ சிவபெருமானே எனக்கு அபயம் தரணும், நான் எப்படி கணேசனை இப்போ சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சுட்டார். ஒன்றும் கவலைப்படாது, இந்த அவலை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, அவன் சாப்பிட்டது சாந்தமாகி உன்னை ஆசீர்வாதம் பண்ணும். சரி, அந்த அவிலை கொண்டு போய் வெட்டமாக ஓடி போய் தன்னோட அரண்மனைக்கு போய் அவரை கொடுத்தார். அது ஒரு பிடி சாப்பிட்டதுமே சந்தோஷமாயிடுது. சாந்தமாக அவரை ஆசீர்வாதம் பண்ணி, உன்னுடைய உணவு இது எல்லாத்துக்குமே நன்றி, ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன்னை அகம்பாவம் மாத்திரம் கூடாது. எப்போவுமே அகம்பாவம் கர்வம் மனுஷன் அழிச்சிடும். என்னால் அகம்பாவம் இருக்காதே, நல்லபடியாக இதுதான் என்னுடைய அப்படின்னு சொன்னேன். இதனால தான் நம்ம எப்போவுமே குழந்தைகளாக அகம்பாவமாகவே இருக்கக்கூடாது. எவ்வளோ இருந்தாலும் அடக்கம் அமரர் வாய்க்கும், அடங்காமை ஆறிர் உய்த்துவிடும். இந்த திருக்குறள் மாதிரி நம்மளும் இருக்கப்படணும். நாளைக்கு நம்ம வேறு ஏதாவது கதையோ பாட்டோ ஏதாவது ஒன்று படிக்கலாம். பாய், திஸ் இஸ் பானுபாட்டி.